வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பதவிக்கு தேர்வு எழுதி காத்துக்கொண்டு இருந்தவர்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்க ரிசல்ட்டு, மார்க் லிஸ்ட் முதற்கொண்டு, செலெக்ஷன் லிஸ்ட்டு, வெயிட்டிங் லிஸ்ட்டு முதற்கொண்டு எல்லாத்தையுமே விட்டுட்டாங்க. அதோட அஃபிஷியல் சைட்டில் வந்த லேட்டஸ்ட் நியூஸ் தான் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது. அடுத்து என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பார்ப்போம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் டான் ஜெட்கோ அசிஸ்டண்ட்டுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு டான் ஜெட்கோவில் as per direction of division bench of Honorable High Court of Madras on 23/2019 அன்னைக்கு வெளியிட்ட ரெட்படி WA 2485/2018 அண்டு பெஞ்ச் கேசஸ் த செலெக்ஷன் லிஸ்ட் ஃபார் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் 500 போஸ்ட் ஆஃப் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கலுக்கும் மற்றும் 25 போஸ்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் மெக்கானிக்கும் வந்து பப்ளிஷ் செய்யப்பட்டது. அதோட மார்க் லிஸ்ட்டு, செலெக்ஷன் லிஸ்ட்டு, வெயிட்டிங் லிஸ்ட்டு முதற்கொண்டு 3த்தையுமே வெளியிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம மார்க் லிஸ்ட்டை விவரங்களை நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது என்ன பார்த்தீங்கன்னா, டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் டு போஸ்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கலுக்கு இன்டர்வியூவில் கலந்துக்கிட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா 11/2/2019 to 15/2/2019 அத்தனை பேருக்குமே மார்க் லிஸ்ட்டு வெளிப்படையாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ இவங்க எல்லோரும் தான் இன்டர்வியூக்கு கலந்துக்கிட்டவங்க. கிட்டத்தட்ட 55 பக்கம் இருக்குது. ஒவ்வொருத்தவங்களும் நீங்கள் வாங்கின மார்க்கை இதில் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கினீங்க, ஸோ நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டிங்களா, ஏன் கட் ஆஃபில் வந்தீங்களா போன்ற விவரங்கள் எல்லாத்தையுமே இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அதோட டீட்டெயில் தான் இது. ஸோ இப்போ 55 பக்கங்களையும் நம்ம தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா டைமிங் அதிகமாயிரும். அதனால் கொஞ்சம் நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் அந்த லிங்க் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்த லிஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஏ வந்து எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டுக்கு EEE படித்தவர்கள் இவங்களுக்கான எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் கேண்டிடேட்டோட லிஸ்ட்டு தான் இது. ஸோ நீங்கள் எலக்ட்ரிக்கல் பிரிவை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் இதில் செலக்ட் ஆகிட்டீங்களா அப்படிங்கிற விவரங்கள் இதில் இருக்குது. இது வந்து செலக்டட் கேண்டிடேட்டோட லிஸ்ட்டு தான், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சிவராமன் ராமதாஸ் அப்படிங்கிறவர் செலக்ட் ஆகிருக்காரு. இது மாதிரி தொடர்ந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு பேரும் செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேர் இந்த லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்னு பாருங்கள். கிட்டத்தட்ட இது ஒரு 36 பக்கம் கடந்திருக்கு. ஸோ ரொம்ப டைமிங் ஆயிரும். அதனால் உங்களுக்கு முழுமையாக ஒவ்வொருத்தங்களாக படித்து பார்க்க முடியாது, நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த லிஸ்ட்டில் அடுத்த பிரிவுக்கு போகலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் செலக்டட் லிஸ்ட்டு தான். டிஏ எலக்ட்ரிக்கலு இவங்கள பார்த்தீங்கன்னா என்ன லிஸ்ட்டு இவங்களுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசிஇ படித்தவர்கள் கூட லிஸ்ட்டு தான் இது. ஸோ ஸ்க்ரீனில் பார்த்துக்குங்க. ரோஸ்டர் முறை அப்புறம் தேர்வு செய்யப்பட்டு 3 பக்கங்கள் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் தேர்வு செஞ்சப்பட்டவர்கள். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, செலக்டட் கேண்டிடேட். இவங்க வந்து இவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தமாக படித்தவர்கள். செலெக்ஷன் லிஸ்ட்டு சிஎஸ்டி கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக படித்தவர்கள். இதில் பார்த்தீங்கன்னா வரிசையாக ஒருத்தவங்க பேர் வந்திருக்கு. எஸ்டி கேண்டிடேட்டில் திரு எஸ்ஐகி ராஜ். இவர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர். இவர் தொடர்ந்து கண்டினியூஸாக நம்மள்ட்ட கேட்டுக்கிட்டே இருப்பார். இவரும் செலக்ட் ஆகிருக்காரு. ஸோ எஸ்ஐகி ராஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இது மாதிரி எத்தனையோ பேர் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் செலக்ட் ஆகிருக்காங்க. ஒவ்வொருத்தங்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா முடிந்தால் உங்களை சந்திக்கிறதுக்கு நான் வாய்ப்புகள் கிடைச்ச சந்திப்போம். வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். மீண்டும் வேறு என்ன லிஸ்ட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது என்னென்னா, டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் டிஏல மெக்கானிக்கலில் 25 பேர் வந்து செலக்ட் செய்தவர்கள். ஸோ உங்களோட பேர்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இவங்களுக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா, தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீனில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு எலக்ட்ரிக்கல் பிரிவில். ஸோ எலக்ட்ரிக்கல் போஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கவங்க லிஸ்ட் இதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே பார்த்துக்கலாம் யார் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கீங்கன்னு. ரெண்டாவது போஸ்டிங் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆஃப் இன்ஜினியரிங் இவங்களையும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படித்தவங்களாம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. அதேமாதிரி மெக்கானிக்கலையும் இவங்க வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ என்ன காரணம்னு தெரியல. ஸோ அதோட விவரங்கள் எல்லாத்தையும் இந்த அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். இல்லை அஃபிஷியல் வெப்சைட் www.tanjetco.gov.in வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரிசல்ட் வெளியிட்டது அத்தனை பேருக்கும் தகுதியான நபர்களுக்கெல்லாம் வெற்றி பெற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இன்கேஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா வருத்தப்படாதீங்க. அடுத்தடுத்த தேர்வுகள் நிறையா வரப்போகுது. இன்னும் காலி பணியிடங்கள் அறிவிக்க தான் போகிறாங்க. ஸோ அதற்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு தயாராகுங்க. இது வந்து தோல்வி அல்ல கிடைக்காதவங்களுக்கு, வெற்றிக்கான முதல் படி தான் நீங்கள் இப்போ சந்திச்சிருக்கீங்க. கண்டிப்பாக அடுத்த வாட்டி நீங்கள் வெற்றி பெறுவீங்க. அதனால் மனம் தொய்வடையாமல் மீண்டும் அடுத்த தேர்வுக்கு தயாராகுங்க.
இந்த இதில் நமக்கு கிடைச்ச ஒரு அனுபவம் என்னென்னா, தேர்வில் எப்படி கொஸ்டின் கேட்டாங்க, எப்படி பதிலில் இன்டர்வியூ எப்படி கலந்துக்கிட்டோம், எப்படி வைவாவேஸ்லாம் கலந்துக்கிட்டோம் அப்படிங்கிற விவரங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இதுவே நீங்கள் படித்ததுக்கான ஒரு தகுதி தான். அடுத்த வாட்டி நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் ஜெயிக்கணும், டிஎன்இபியில் நீங்கள் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு மன உறுதியோட அடுத்த தேர்வுக்கு நீங்கள் தோல்வி அடைந்தவரும் சொல்லக்கூடாது, வெற்றிப்படியை தொட்டவர்கள், வெற்றிக்கு பறிக்க முடியாமல் போனவங்க அடுத்த வாட்டி நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படிங்கிறது என்னோட நான் சொல்ல வருது. ஸோ மீண்டும் ஒரு அடுத்த இதில் உங்களுக்கெல்லாம் வந்து வெற்றி கனியோடு சந்திங்க அப்படிங்கிறது தான். ஸோ இது லிஸ்ட்டில் யாரெல்லாம் செலக்ட் ஆனீங்களோ அவங்களாம் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா செலக்டட் அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் தெரிவிங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ பற்றி ஒரு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.